இன்னைக்கு முதலமைச்சர் ஜெர்மனி போக வேண்டிய அவசியம் என்ன, லண்டன் போக வேண்டிய அவசியம் என்ன? சரி, ஒருவேளை ரிட்டையர்மெண்ட் ஹாலிடேவா எடுத்துக்கிட்டா எனக்கு சந்தோஷம். ஏதோ ஒரு கார் கம்பெனி, ஒரு டயர் கம்பெனி, ஒரு நட்டு கம்பெனி, ஒரு போல்ட் கம்பெனிக்கு வெளியே ஒரு எலுமிச்சம்பழத்தை புளிஞ்சுட்டு இந்த விவேக் சொல்லுவார் இல்லைங்க, 700 ஸ்பேர் பார்ட்ஸ்ல ஓடாத ஒரு லாரி எலுமிச்சம்பழத்துல ஓடுதுன்னு. அந்த மாதிரி ஒரு நட்டு கம்பெனி, போல்ட் கம்பெனிக்கு போயிட்டு அதை மட்டும் போட்டோ எடுத்து பத்திரிகை நண்பர்கள்ட்ட ஏமாத்த பாக்குறாங்க. இங்க இவங்க வந்துட்டாங்க, அவங்க வந்துட்டாங்க. உத்தரப்பிரதேசம், குஜராத், மகாராஷ்டிரா, தெலங்கானா பாருங்க, ஆந்திரா பாருங்க, எவ்வளவு நிறுவனங்கள் அங்க போறாங்க. அதனால் ஏமாற்றுகின்ற வேலை 10,26,000 கோடி, 10.26 lakh crore அவங்க அதிகாரப்பூர்வ கணக்கு. வெள்ளை அறிக்கை கொடுங்க, எப்ப வந்துச்சு, எங்க வந்துச்சு, பில்டிங் ஆயிடுச்சா, செங்கல் வச்சாச்சா? இன்னைக்கு முதலமைச்சர் ஜெர்மனி போக வேண்டிய அவசியம் என்ன, லண்டன் போக வேண்டிய அவசியம் என்ன? சரி, ஒருவேளை ரிட்டையர்மெண்ட் ஹாலிடேவா எடுத்துக்கிட்டா எனக்கு சந்தோஷம். 2026 மே மாசத்துல நமக்கு ரிட்டையர்மெண்ட் தமிழக மக்கள் கொடுக்க போறாங்க. நம்ம ரிட்டையர்மெண்ட் ஹாலிடே போலாம். என்ன லாபங்கன்னா, மத்திய அரசு இருக்கு, தொழில் ஈட்ட வேண்டியது அவங்க பொறுப்பு, இன்வெஸ்ட் இந்தியா இருக்கு, அவங்க பண்ணுவாங்க. தமிழ்நாட்டுக்குள்ள அந்த கம்பெனி நுழையும் பொழுது பிரச்சனையை சரி செய்வதுதான் இன்வெஸ்ட் தமிழ்நாட்டினுடைய வேலை. நீங்க அங்க போறது வேலை கிடையாது. சரி போங்க. மோடி அவர்களும் குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருக்கும்போது ஜப்பான், சைனா போய் பணம் கொண்டு வந்தாரு. அதுக்காக நான் நீங்க போறது தப்புன்னு சொல்ல, போனதுக்கு வெள்ளை அறிக்கை கொடுங்கன்னு கேட்கிறேன். 10,26,000 கோடி ரூபாய்க்கு வெள்ளை அறிக்கை கொடுங்க. நட்டு போல்ட், எலுமிச்சம்பழத்தை தவிர என்ன கொண்டு வந்தீங்கன்னு காட்டுங்க. இல்லாட்டி 750 ஸ்பேர் பார்ட்ஸ்ல ஓடாது, முன்னாடி மாட்ட எலுமிச்சம்பழத்துல ஓடும்.